போதையில்லா கோவையை உருவாக்க வேண்டும் என்று 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ரன் ஃபார் நேஷன் 2026 விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். போதையில்லா கோவை என்ற சமூக நோக்கத்தை வலியுறுத்தும் வகையில் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள விஜிஎம் காஸ்ட்ரோ ஆர்த்தோ மற்றும் பல்துறை சிறப்பு மருத்துவமனை மற்றும் கோவை தடகள கழகம் இணைந்து நடத்திய ரன் ஃபார் நேஷன் 2026 என்னும் விழிப்புணர்வு மாரத்தான் கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. விஜிஎம் மருத்துவமனை மற்றும் கோவை தடகள கழகம் தொடர்ந்து 3வது ஆண்டாக இணைந்து இந்த மாரத்தானை நடத்தியது. கரூர் வைசியா வங்கி முக்கிய ஆதரவாளராக இணைந்திருந்தது. இந்த ஆண்டு மாரத்தானில் 4750 ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்றதுடன் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், விளையாட்டுக் கழகங்கள், தன்னார்வலர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்டோர் இணைந்து மொத்தம் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், உங்களது முழங்கால்களை பாதுகாக்க வேண்டும் என்ற இரட்டை நோக்கங்களுடன் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வையும் முழங்கால் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வையும் பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. இதில் மாநகராட்சி ஆணையர் கட்டா ரவி தேஜா தலைமையில் 7000த்திற்கும் மேற்பட்டோர் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வி சம்பத்குமார் கொடியசைத்து இந்த மாரத்தானை தொடங்கி வைத்தார். பல்வேறு வயது மற்றும் பிரிவு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு 2 லட்சத்திற்கும் அதிகமான ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு இலவச பதிவு, விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்காக மாரத்தான் மூலம் திரட்டப்பட்ட நிதி பயன்படுத்தப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் விஜி மோகன் பிரசாத், மருத்துவ இயக்குநர் டாக்டர் சுமன், கோவை தடகள கழக செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்டோர் நிகழ்வில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.